ஹாய் ஃப்ரெண்ட், நாம இப்போ தாய்லாந்து சீரீஸ்ல இருக்கோம். இது வந்து எபிசோட் நம்பர் 4. நாம இன்னைக்கு பட்டாயால இருக்கிற அண்டர் வாட்டர் வேர்ல்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இங்க வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது கடலுடைய செட் பண்ணி வச்சு நம்ம அந்த கடலுக்கு அடியில் இருக்கிற மாதிரிலாம் ஒரு ரெடிமேடா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க மீன்கள் வந்து நிறைய மீன்கள் இருக்குது. அதாவது நம்ம அந்த கடலுக்கு அடியில் இருக்கிற மீன் பார்க்காத மீன்கள் எல்லாமே இங்க ரியலா நம்ம பார்க்க முடியும். அந்த செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன மீன்கள் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க வந்து ஒரு பெர் பர்சனுக்கு வந்து 600 தாய் பாத் சார்ஜ் பண்றாங்க. அதாவது 600 ரூபா அங்க வந்து சார்ஜ் பண்றாங்க பெர் பர்சனுக்கு டிக்கெட்டு. என்ட்ரன்ஸே பார்க்கற கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. முன்னாடி வந்து ஒரு பச்சோந்தியும் ஒரு ஓனானும் இருக்குது. இங்க வந்து இந்த பச்சோந்தி, ஓனானு, அந்த ஆமை, அப்புறம் பாம்பு ஐட்டங்களும் இங்க வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப நம்ம என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கோம். உள்ள போக ஒவ்வொன்றா வெரைட்டி என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து நார்மல் ஃபிஷ் தாங்க வச்சிருக்கிறாங்க. இங்க நம்ம இந்த மீனை நிறைய பார்த்துருக்கோம். நம்ம வீடியோஸ்ல விளாக்ஸ்ல இதை நிறைய பார்த்துருக்கோம். ஃபுட்டு நம்ம போட்டோம்னா நம்ம கிட்ட ஃபுட்டு கேட்டு வரும். நம்ம தாராளமாக ஃபுட்டு போடலாம். நம்ம ஃபுட்டு போட்டோம்னா அப்படியே நிறைய மாதிரி முச்சிட்டு வரும். அந்த மாதிரி மீன்கள் எல்லாமே வரும். இங்க செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த கல்லுலயே வந்து எல்லாத்தையுமே ரெடிமேடா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க என்னடா கூட்டமா இருக்குன்னு பார்த்தேன். ஒருத்தர் வந்து பாம்பை வந்து தோல் மேல போட்டிருந்தாங்க. அந்த ஒரு மஞ்சள் கலர் பாம்பு இருக்கு பாருங்க. ஆக்சுவலா அது வந்து பிளாஷ் அடிக்குங்கிறனால வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால எடுக்க முடியல. உள்ள வந்து இப்போ ஒரு குகை மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் அண்டர் வாட்டர் வேர்ல்டு. நம்ம எல்லாமே கீழே தான் இருப்போம். நமக்கு மேலே தான் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும். இது பார்க்கறதுக்கு பாறை மீன் மாதிரியே இருக்குது. நம்ம வீட்டில எல்லாம் பாறை மீன் தான் வாங்குவாங்க. நமக்கு பார்த்தா தான் தெரியுது. இதுக்குள்ள ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஆனால் அங்கே ஒன்று மாதிரி இது மாதிரி தெரியுது பாருங்க. அது ஒரு டைப் ஆஃப் மீன். இந்த தெரியுது பார்த்தீங்களா, தலை மட்டும் தனியாக தெரியுது பாருங்க. இது ஒரு டைப் ஆஃப் மீன் தான். இங்க நிறைய வந்து உள்ள எட்டி பார்த்தா தாங்க தெரியுது. இது ஒரு ராட்சத எட்டுக்கால் பூச்சி. நம்ம எட்டுக்கால் பூச்சி தான் சொல்ல முடியாது. இது பாருங்க, இது ஒரு மீனே ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது. சில பிளேசஸ்ல வந்து நம்ம கஸ்டமர் பிளேஸ் வந்து இருட்டா இருக்குது. அந்த மீன் ஃபிஷ் டேங்க்ல மட்டும்தான் அந்த லைட் எரியுது. ஏன்னா அப்பதான் அந்த ஃபிஷ்லாம் நல்லா தெரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பாக்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்குதுங்க. எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு பாருங்க. நீளமா சப்பட்டையா இருக்குது. இது புள்ளி குத்தி மீன் மாதிரி இருக்குது பாருங்க. வாய் எப்படி பொழந்துட்டு வருதுன்ட்டு. இதுக்குள்ள என்ன இருக்குது? இது தெரியுது பாத்தீங்களா. இது ஒரு மீனுங்க. கீழே ஓடு மாதிரியே இருக்குது பாருங்க. மூஞ்சி எப்படி நல்லா மூஞ்சி நல்லா நல்லா டெரரா வச்சிருக்கு பாருங்க மூஞ்சிய பாருங்க. இது ஃபர்ஸ்ட் நாங்க பாக்குறதுக்கு அது ஓடுன்னு தான் நினைச்சோம். அப்புறம் தான் பார்க்கோம் அது மீன். இங்க ஒரு நிறைய இந்த கடற்பாசிங்க இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி மீன்கள், கலர் கலர் மீன்கள். இதுதான் அந்த அண்டர் வாட்டர் வேர்ல்டு. இதுதான் இதுக்கு மேலதான் நமக்கு இந்த ஃபிஷ் எல்லாம் இருக்கும். இங்க எல்லாமே எல்லா வெரைட்டியான ஃபிஷ், அந்த பெரிய மீன்கள் எல்லாமே இந்த ஒரு ஃபுட் இந்த வாட்டர் செட்டப்ல தான் அங்க இருக்குது. இது நம்ம போக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நிறைய மீனோட பேர்லாம் நமக்கு தெரியல. நமக்கு அந்த மீன்காரன் கொண்டு வரோம் பார்த்தீங்களா, புள்ளி குத்தி, கலவை மீன், மஞ்சப்பாறை, அது மாதிரி தான் தெரியும். கலர் ஃபுட் பேரெல்லாம் தெரியாது. கலர் சீ ஃபுட் பேர்லாம் தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சு அது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இதெல்லாம் வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்குறேன். வீடியோவில் அந்த மூவிஸ்லாம் அந்த மாதிரி மீன்கள் எல்லாம் பார்த்துருக்குறேன். இப்போ நேரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய எக்ஸைட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெரிய ஸ்னேக் மாதிரியே இருக்குது பாருங்க மீன். ஆக்சுவலாக அந்த மீன் கூட்டம்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது கண்ணுக்கு. எல்லா வெரைட்டியான மீன்களும் இங்கே இருக்குதுங்க. அப்புறம் மஞ்சள் கலரு பாறை மீன் மாதிரி. இங்கே பாருங்க, இது ஒரு வால் வச்ச மீன். சுறா மாதிரியும் இருக்குது பார்க்கறதுக்கு. பெரிய வால் வச்சிருக்குது மீன். ஆக்சுவலாக இங்கே டைமிங் வந்து மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் டைமு. நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கலாம். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயும் நிறைய மீனுங்க இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒருத்தர் அங்கே ஃபுட்டு போட்டுட்ருக்காரு. அவர் சரியாக தெரியல. நான் அந்த மீன்லாம் போனதுக்கப்புறம் இன்னொரு இதில் காட்டுறேன் நான். ஒருத்தர் வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால தான் மீன் கூட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. நீங்கள் பட்டாயாவுக்கு வரும்போது மஸ்ட் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை ஃபேமிலிஸாவோ வரும்போதும் இங்கே ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. இது ஒரு அந்த டிராகன், நம்ம படத்தில் பார்ப்போம்ல அந்த டிராகனு, அது கூட சேர்த்து இந்த கலர் மீன்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கலர் மீன்கள் தாங்க நம்ம வீட்டு ஃபிஷ் டேங்க்லேயும் இருக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற கலர் மீன். மறுபடியும் வந்துருச்சு, மேலே வந்துருச்சுங்க அந்த பெரிய மீன். இங்கே ஒரு மீனை பாருங்க, ஒரு வித்தியாசமா இருக்குது.
நல்ல ஒரு நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு என்னமோ சில மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா இது ஒரு பெரிய மீன் சில்வர் கலரில் இருக்குது பாருங்க. நிறைய பெரிய பெரிய ஃபிஷஸ் தாங்க இருக்குது. ஆனால் மூஞ்சிலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப டெரராக தாங்க வச்சிருக்குது. சில மீன்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு கண்ணுக்கு இதாக இருக்குது, கண்ணு குளிர்ச்சியாக இருக்க மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. பல மீன்கள் வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்காத மீனுங்க பாருங்க, ஊசியாக வாங்கி வச்சுட்டு இருக்குது. இந்த மீன்களை நான் எங்கே தெரியுமா பார்த்துட்டேன் லாஸ்ட்டாக, நம்ம அந்த ஒரு கேம் இருக்குது, ஃபிஷ்ஷு கேமு, அந்த சுறா கேம்னு ஒன்று இருக்குது. அந்த கேம் விளையாடும்போது தாங்க இந்த மாதிரி மீனெல்லாம் பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு வெரைட்டி வெரைட்டி மீனாக வரும். அதெல்லாம் இப்போ நேரில் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இது ஒரு பிரானா மீன். ஒரு பிரானா மீன் படத்துல வந்து ஒரு மீன் எல்லாரையுமே கடிக்கும் பாருங்க, அந்த மீன் இது. இந்த மீனை பார்க்கறதுக்கு கொடுவா மீன் மாதிரியே இருக்குதுங்க. நம்ம ஏரியாவில் இது கொடுவா மீன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம கோயம்புத்தூர் மார்க்கெட்டுக்கு போனோம்னா எக்கச்சக்கமான மீன் எல்லாம் கிடைக்கும். இது பாருங்க, இது புள்ளிக்குத்தி கலவை மாதிரி இருக்குது. நான் மீன் மார்க்கெட்டுக்குள்ள போய் தான் இந்த மாதிரி மீன் எல்லாம் பார்த்துருக்கிறேன். எனக்கு அந்த மீன் மார்க்கெட்ல என்ன பேர் சொல்றாங்களோ அதுதான் ஓரளவுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த மீன் பேர்லாம் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இங்க ஒரு மீன் அந்த கல்லுக்கு கடியில ஒளிஞ்சிருக்குதுங்க. அந்த டேங்க்ல இந்த மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த மீன் வந்து கல்லுக்கு அடியில ஒளிஞ்சிருக்குது. நிறைய மீன் வந்து நம்ம உத்து பார்த்தா தான் தெரியுது ஒரு சில மீனெல்லாம். ஏன்னா அதுவும் கல்லும் ஒரே மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு நண்டு, பெரிய மீசை வச்ச நண்டு பாருங்க, எவ்வளவு பெரிய மீசன்ட்டு நண்டு. அது கல்லுக்கு மாதிரியே தான் இருக்குது. இது ஒரு மடவை மீன் மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. அங்க ஒரு பெரிய திமிங்கலம் மாதிரி ஒண்ணு சுத்திட்டு இருக்குது பாக்குறதுக்கு. இதெல்லாமே இந்த திமிங்கலம் மீன் மாதிரி இருக்குது பாருங்க. இதெல்லாம் நான் அந்த மீன் மார்க்கெட்ல பார்த்துருக்கிறேன். இந்த மீனெல்லாம் இப்பதான் ஆக்டிவா இருக்கும்போது இப்போ பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் ஆக்டிவா இல்லாத போது இந்த மீனெல்லாம் நேரில் பார்த்துருக்கிறேன். ஆக்டிவா நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். கடலுக்குள்ளார இப்பதான் பாக்குறேன் எல்லாத்தையுமே. நல்லா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு கடல் மாதிரியே நல்லா இதெல்லாம் செட்டிங் தான், ஒரிஜினல் கடல் இல்லை, கடல் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் நல்லா செட் பண்ணி வச்சிருக்காங்க, பியூரா பாக்குறதுக்கு ஒரிஜினலா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது கட்லா ரோகு மாதிரி இருக்கு இந்த மீனை பாக்குறதுக்கு. இந்த கண்ணாடி கூண்டுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த பொண்ணு தான் தெரிஞ்சதுன்னா அப்ப நீங்க சரியா பார்க்கலன்னு அர்த்தம். நல்லா ஒத்து பாருங்க, ஜெல்லி தெரியும். இது வந்து இருட்டில் தான் தெரியும். ஏன்னா அதனாலதான் இருட்டா வச்சிருக்கிறாங்க, லைட்டு போடாம. பாத்தீங்களா ஒரு ஜெல்லி. நம்ம இந்த ஃபைண்டிங் நீமோ, இந்த ஃபைண்டிங் டோரி படத்துல எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஜெல்லி நிறைய தெரியும். அந்த ஜெல்லி தான் இது. இது ஒரு சிலது ஆபத்தான ஜெல்லின்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இது ஆபத்தானதா இல்ல இது நார்மலான ஒரு ஃபிஷ் தானாங்கிறது தெரியல. அது பாத்தீங்களா, இது ஃபிஷ் டேங்க்குள்ளார லைட்டு போட்டோம்னா அந்த ஜெல்லி எல்லாம் இந்த மாதிரி தான் படுத்து கிடக்குமா. நம்ம அந்த லைட் ஆஃப் பண்ணும்போது தான் வெளியே வருது. இப்போ நம்ம பாம்பு செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே வந்து விஷமுள்ள பாம்பும் வச்சிருக்காங்க, விஷமில்லாத பாம்புகளும் வச்சிருக்கிறாங்க. அந்த நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு மஞ்சள் கலர், அது விஷமில்லாதது. அது பழக்கப்படுத்தின பாம்பு. இதெல்லாம் பழக்கப்படுத்தாத பாம்பு. இதெல்லாம் சாண்டில்வுட்டு, இந்த பைத்தானு, கட்டுவிரியனு, அப்புறம் அந்த சிவப்பு கலர் பாம்பு அப்படின்னு நல்ல விஷமான பாம்புகள்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து பெரிய விஷமுள்ள பாம்பு. லாஸ்டா நான் திருவனந்தபுரம் ஜூ போகும்போது இதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனா அங்க வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் இல்லை. பட் இங்க வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. இந்த பாம்போட வரிசையில வந்து இன்னொன்னு வச்சிருக்கிறாங்க. நீங்க பார்த்தா மிரண்டுருவீங்க அந்த பாம்பை பாத்தீங்களா. இது நம்ம ஊர்ல இது வந்து அரணைன்னு சொல்லுவோம். ஆனா அதை கூட இவங்க கூண்டுக்குள்ள பிடிச்சி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு இது ஒரு பெரிய பாம்பு போல தெரியுது. நம்ம ஊர்ல வெயில் காலத்துக்குலாம் இதெல்லாம் உள்ள இருந்து வெளியே வரும், வீட்டை தேடி வந்துடும். அதெல்லாம் நம்ம அடிச்சு வெளியே துரத்துவோம். அடுத்ததான் நம்ம பச்சோந்தி பாக்குறதுக்காக வந்துட்டோம். இந்த ஒரு பச்சோந்தி, அரணை, சாரி இது வந்து என்னது, ஓனா. இங்க ஒரு பாருங்க நட்சத்திர ஆமை உள்ளார இருக்குதுங்க. அவ்வளவு ஒளிஞ்சிட்டு இருக்காரு நட்சத்திர ஆமை உள்ளார இருக்குது. பொதுவா ஆமையே லேசி தான். அது மூஞ்சி பார்க்கும்போது தூங்கு மூஞ்சி மாதிரி தெரியுது பாருங்க. இது ஒரு டைப் ஆஃப் மீனுங்க. எப்படி இருக்குது பாருங்க, கல்லு மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. அந்த ஒரு மீன் அப்படியே உத்து பாக்குது, விட்டா சாப்பிட்டும் போல தெரியுது. இது என்னமோ ரெக்கையில பறக்குது. அந்த ஃபிஷ் ஃபுட்டு போட்டுருக்காரு பாருங்க. அவரை மதிக்கவே மாட்டேங்குது. அவர் பாருங்க ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதான் கூட்டமா மீன் வந்துட்டு இருக்குது. இங்க ஒரு மீனை இங்க ஒரு ஆமை பாருங்க, ஒரு வித்தியாசமா சுத்திட்டு இருக்குது. இங்கேயும் ஆமைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்குது. இது பின்னாடி ஒரு வால் இருக்கு பாருங்க, 4 காலு ஒரு வால் இருக்குது பாருங்க. நான் வாலும் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்குது இந்த மாதிரி ஆமைகள் எல்லாம். நான் இங்கதான் பாக்குறேன் இந்த மாதிரி ஆமைகள் எல்லாம். அவர் எல்லாத்துக்குமே ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது இந்த மீன்களுக்கு எல்லாமே ஒரு செத்த மீனை தான் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் போடுறதும் மீன் தான். அது வந்து செத்த மீன். அது ஆக்சுவலா நாம இந்த வாட்டர் வேர்ல்ட வந்து ஒரு 2 மணி நேரம் சுத்தி பார்த்துட்டோம். எல்லாமே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. 600 பாத்துங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் பட் மஸ்டடா பார்க்க வேண்டிய ஏரியா தான். நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு இடத்துக்கு போறோம். அதை நெக்ஸ்ட் அடுத்த இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.